அப்படியே இலையில சுட சுட சோறு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. மழை ரேச தூத்துது சென்னையில். மழைக்கு இதமான மஷ்ரூம் பிரியாணிங்க. தேங்காய் பால் விட்டு பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு மதியம் லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறாங்க. ரொம்ப டேஸ்டியாகிட்டு எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணியாக இருக்கட்டும், சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும், அதில் வந்து டேஸ்ட் வந்து மட்டன்லேயும் சிக்கன்லேயும் கிடையாதுங்க. நம்ம சேர்க்குற மசாலாவில் தான் இருக்குது. அன்றைக்கி சேர்க்குற மசாலாவை சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி மஷ்ரூமு வெஜிடபிள் எல்லாம் போட்டு தான் பண்ண போகிறேன். தேங்காய் பால் விட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். 1 டம்ளர் அரிசிக்கு தான் நான் பண்ண போகிறேன். ஒரு பாக்கெட்டு மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி நம்ம வெஜிடபிள்லாம் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. பேச்சுலர் பசங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு, ஆஃபீஸ்க்குலாம் போகிறவங்களுக்கு சட்டுன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாகிட்டு எளிமையான முறையில் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். நார்மல் அரிசிலையும் பண்ணலாம், நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லையும் பண்ணலாங்க. குக்கரை வந்து எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய்ங்க. தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு தான் நான் எல்லாமே ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்தபடி மசாலா எடுத்துக்கோங்க. எவ்வளோ பண்ணுதுங்களோ அதுக்கு தகுந்தபடி மசாலா எடுத்துக்கோங்க. இன்னும் சூடாயிருச்சு. பட்டை ஒரு 2 துண்டு பட்டை போட்டுக்கோங்க. அப்புறமா 2 பிரிஞ்சி இலைங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க மசாலா. இதுக்கு மசாலா நான் இன்றைக்கி சீக்கிரட்டாட்டு ஒரு மசாலா போட்டு பண்ண போகிறேன். பிரியாணியில் வந்து டேஸ்ட் அதிகமாக ஆக்கி கொடுக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம கரம் மசாலாவை ஆட் பண்ணிடணுங்க. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும் போதே நம்ம இதையும் சேர்த்து வதக்கினோம்னா இந்த பிரியாணி வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி பண்ணுங்கள். பிரியாணி டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும் நல்லா. பட்டை கிராம்பு லவங்க எல்லாம் போட்டு வீட்டில் திரிச்சு வச்சுருந்தீங்கன்னா பவுட்ரு பண்ணி அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். கரம் மசாலாவோட அந்த வெங்காயமும் நல்லா வதக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். மசாலா வந்து கறியிடக்கூடாது. கொஞ்சம் வேகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளிங்க. சின்ன தக்காளினா 2 போட்டுக்கோங்க, பெரிய தக்காளினா 1 போட்டுக்கோங்க. நான் அரிசிக்கு தகுந்தபடி எடுத்துருக்கேன். இது நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம் வதங்கிறதுக்கு. உப்பு ஆட் பண்ணியாச்சு. நம்ம உப்பு போடும்போது செக் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப போட்டுக்கணுங்க. நல்லா கிண்டி கொடுக்கணும் கை விடாமல். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டை வந்து கொஞ்சம் நச்சு போடுங்க. நச்சு போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். எப்போதுமே நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சா ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் திட்டு திட்டு அரைங்க. கறி குழம்பாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், எதுனாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கிருச்சுன்னு கொஞ்சம் வதங்கட்டும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை, கைப்பிடி அளவு புதினா தழைங்க. இதெல்லாம் போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி வந்து. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும்.
எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு இந்த மூணையும் போட்டு வதக்கிடலாம். காயில் கொஞ்சம் பச்சை வாடை போன உடனே மசாலா ஆட் பண்ணிடலாம். எந்த காய்கறினாலும் போட்டுடலாம். எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. மசாலா ஆட் பண்ணிடலாம். வரமல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வரமிளகாத்தூள் காரத்தை கட்டி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் 2 மிளகா தான் போட்டிருக்கேன், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. சிலவங்களுக்கு வந்து அல்சர் இருந்துன்னா மிளகாய் நிறைய எடுக்கக்கூடாதுங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பச்சை வடை போகிறதுலையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது வெஜ் பிரியாணியா நான்வெஜ் பிரியாணியான்னு கேட்பாங்கங்க. கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிடலாங்க. தயிர் வந்து ஆப்ஷன் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம். நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இந்த மசாலா அப்புறம் மஷ்ரூமில் இறங்கணுங்க. அது வரலையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகட்டும். எல்லாம் நல்லா மசாலா ஏறிடுச்சு. வாசனையும் அப்படி தூக்குதுங்க. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்துருங்க. 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். தேங்காய் பாலோட சேர்த்து 1 டம்ளர். இது கூட 1 டம்ளர் தண்ணி பாலோட சேர்த்து ஆட் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. உப்பு காணுமான்னு பார்த்துக்கலாம். 2 உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு நல்லா உரைக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுருந்தேன். நார்மல் பொன்னி அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதில் வாசுபேரி அரிசிலையும் பண்ணலாம், கீரக சம்பா அரிசிலையும் பண்ணலாம். கிண்டி கொடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் விடணுங்க. 3 விசில் விட்டாச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொதிக்கிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. மூடி வச்சுக்கலாம். 3 விசில் அடிக்கட்டும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் இருக்குன்னா அடியில் பிடிச்சிரும். வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் அடித்தோடனே நம்ம இறக்கிடணுங்க. கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பதமாட்டு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. சூப்பராக இருக்குங்க. வேகட்டும். சாதம் வந்து வெந்துருச்சுங்க. இறக்கிக்கலாம். ப்ரெஷர் இறங்கிருச்சு. வாவ், சூப்பர் மணங்க. வெஜிடபிள்லாம் போட்டுக்கனால அட்டகாசமாக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா அடி பிடிக்காமல் சூப்பராக கிடச்சிருக்குங்க.
சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே இலையில சுட சுட சோறு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. மழை ரேச தூத்துது சென்னையில். மழைக்கு இதமான மஷ்ரூம் பிரியாணிங்க. தேங்காய் பால் விட்டு பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. எம்மி எம்மி சாதங்க, எம்மி எம்மி வெஜிடபிள் பிரியாணிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். வாழை இலையில் போட்டு அப்படியே சுட சுட சாப்பிட்டோம்னா அம்புட்டு ருசியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வந்து. உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் சிக்கன் என்னங்க, மஷ்ரூம் போட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சிக்கனே மறந்துடுவீங்க, அவ்வளோ சுவையாக இருக்கு. அட்டகாசமாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.